கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொண்டு நாம் வாரந்தோறும் தொடர்ந்து பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அடிப்படை வேதாகம சத்தியத்தின் அடுத்த வகுப்பிற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். சகோதரர் சொன்ன விதமாக இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்மஸ். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டாபிக் அப்படின்னு நம்ம நம்பலாம். பட் இருந்தாலுமே நம்ம ஒவ்வொரு அடிப்படை பாடத்தை நம்ம பார்த்து வந்து கொண்டிருக்கிறத நம்ம கவனிக்கும் பொழுது எந்த வசனத்தின் அடிப்படையில் பார்த்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஸோ அதே ஒரு அடிப்படையில் தான் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிறிஸ்மஸையும் பார்க்க போகிறோம். அப்படின்னா கிறிஸ்மஸை ஏன் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கிறிஸ்தவர்களையும் எதையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ ஒன்றிணைந்த ஒரு விஷயமா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதுவும் பர்டிகுலராக டிசம்பர் மாதம் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, சிஸ்டர் சொல்கிற மாதிரி நமக்கு வாழ்க்கையை ஒரு கொண்டாட்டமாக என்ன பண்ணுங்க அந்த காலப்பகுதியில் இருக்கும். பட் ஆனால் சில சமயத்தில் கிறிஸ்மஸை வந்து இப்படியும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க எக்ஸ்மஸ் அப்படின்வாங்க. ஏன் எக்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக அன்னோனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பயன்படுத்துவாங்க, தெரியாத ஒரு விஷயத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பயன்படுத்துவாங்க. ஒரு முக்கியமான கேள்வி கேட்டுட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம கடந்து செல்லலாம். ஏன் கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க, அன்னைக்கு பிறந்தாரு. ஸோ அதை பிறந்த காரணத்தினால நாம் என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா கொண்டாடுறோம். உண்மையாவே மிக மிக சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ரட்சகர் பிறந்தது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அவர் பிறந்தது இருக்கிறதுல என்னதான் ஹாப்பியஸ்ட் நியூஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு ஒன்று கேட்டோம்னா நிச்சயமா நம்ம என்ன சொல்லலாம், ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் நியூஸ் இன் த வேர்ல்டு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தது, மாற்று கருத்தே கிடையாது. அதை விட ஹாப்பியஸ்ட் என்ன ஒரு வகையிலன்னு பார்க்கும்பொழுது அவருடைய மரணம். ஏன்னா அந்த மரணத்தின் மூலமா தான் நமக்கு மாபெரும் ரட்சிப்பே கிடைக்குது. ஆனா அவர் பிறக்காம என்ன பண்ண முடியாது, வந்து மறிக்கவும் முடியாது. அதனால அவருடைய பிறப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் தான், மாற்று கருத்தே கிடையாது. நாம எல்லாருமே, நாம இல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சந்தோஷப்பட வேண்டிய ஒரு தருணம் தான். ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது தேவன் கொடுத்த மாபெரும் கிஃப்ட் அது, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இப்ப கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தது என்னதான் உண்மைதான், அவர் பிறந்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான், மாற்று கருத்தே கிடையாது. ஆனா கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசம்பர் 25 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தாரா? கிறிஸ்மஸ் அப்படின்னு பைபிள்ல வந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்க என்ன பண்ணுங்க, என்னுடைய பிறந்த நாளை ஹாப்பியா கொண்டாடுங்க அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரா அப்படின்றதுதான் ஒரு கேள்வி. இல்லையா? ரெண்டுத்துக்குமே பதில் இல்லை. ஓகே, அப்ப அப்படியே போய் நம்ம சப்ஜெக்ட் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிடலாங்களா? ஸோ நாம் என்ன இந்த பாடத்தில் நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பாடமே நம்ம பார்க்கும்பொழுது இவ்வளோ நாளாக நம்ம நிறைய தப்பறையான போதனைகளை என்ன பண்ணிருந்தோம், நாம விசுவாசித்து கொண்டிருந்தோம். உதாரணத்துக்கு ஆத்மானா என்ன நம்பிட்டு இருந்தோம் இவ்வளோ நாளா, மனுஷன் செத்து போன பிறகு போக மாதிரி ஏதோ கிளம்பி போகிறது தான் ஆத்மா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். நரகம்னா என்ன நினச்சிட்டு இருந்தோம், தேவன் வந்து என்ன பண்ணுவார், தந்தூரி மாதிரி வந்து நித்தியத்துக்கும் ஃப்ரை பண்ணிட்டே இருக்கிற நரகம்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன யோசிச்சுட்டு இருந்தோம்னா, கடவுள் யாருன்னே தெரியாம இவ்வளவு நாள ஒரு கன்ஃபியூஸ்ல இருந்தோம். நாம திரித்துவத்துல இவர் தான் அவரு, அவர் தான் இவருன்னு யோசிச்சுட்டு, பிதாவாகிய தேவனாலும் யாருன்னு தெரியல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனாலும் யாருன்னு தெரியல, பரிசுத்த ஆவினாலும் என்னன்னு என்ன ஆகலன்னு பாத்தீங்கன்னா தெரியல. அந்த கன்ஃபியூஷன் என்ன பண்ணோம்னா இருந்தோம். பட் எல்லாத்துக்குமே தெளிவான பதில எது கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம் கையில இருக்கக்கூடிய வேதாகமம் கிளியரா என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா கொடுக்குது. சோ அப்படி பார்க்கும்பொழுது வேதாகமம் தெளிவா எதை பதிவு செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த விஷயத்தை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பதிவு செய்து, மாற்று கருத்தே கிடையாது. மாபெரும் நற்செய்தி அவர் பிறந்தது அப்படின்றத வேதாகமம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பதிவு செய்து, அதுலயும் மாற்று கருத்து கிடையாது. தேவ தூதர்களே வந்து என்ன பண்றாங்க, அந்த ஹாப்பி நியூஸ் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்றாங்க. பட் ஆனா நமக்கு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தது உண்மையா இருந்தாலுமே கூட அவர் பிறந்த தேதி டிசம்பர் 25 அப்படின்றத முதல்ல என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். ஆனா அவரு கண்டிப்பா ஒரு நாள் என்ன பண்ணாருங்க, பிறந்தாருன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மை. அப்படின்னா அவருடைய பிறந்த விஷயத்தை, பிறந்த தேதியை கண்டுபிடிக்க முடியுமா பைபிள்ல இருந்து?
அப்படின்னு பார்த்தா முடியும். ஏறக்குறைய ஒரு 3 மெத்தட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயன்படுத்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிங் கிரைஸ்ட் பர்த் வித் அதர்ஸ் பர்த். கிறிஸ்துவனுடைய பிறந்தநாள வேற யாரோடைய பிறந்த நாளோட ஒப்பிட்டு பார்த்து கண்டுபிடிக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாள் டைரக்டா பைபிள்ல நமக்கு பதிவாயிருக்கா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த டேட்ல இருந்து என்ன பண்ணாருங்க பிறந்தார் அப்படின்னு டைரக்டா பதிவாயிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இல்ல. அப்படின்னா பைபிள் ஆனா என்ன பதிவாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பர்த்தும் அதே சமயத்துல அதே காலப்பகுதியில் இன்னொருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா பிறந்திருக்காரு. அப்ப அவருடைய பிறந்த நாளோட இவருடைய பிறந்த நாளை கம்பேர் பண்ணும்பொழுது ஈஸியா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். அந்த இன்னொருத்தர் யாரு? யோவான் ஸ்நானகன். கரெக்டா? இன்னொருத்தர் யோவான் ஸ்நானகன். அப்ப யோவான் ஸ்நானகனுடைய பிறந்த நாளை கண்டுபிடிச்சிட்டோம்னா நிச்சயமா எதை கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாள் என்ன பண்ணிடலாம்னா நாம கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகனுடைய பிறந்த நாள என்ன பண்ணல பைபிள்ல சொல்லப்படல. அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எதுனா ஒரு சான்ஸ் இருக்கான்றது என்ன பண்ண போறோம் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா கால்குலேட்டிங் ஃப்ரம் டெத். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாள் எவ்வளவு நமக்கு தெரியும். எவ்வளவுங்க? 33 வருஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க வாழ்ந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். எப்படி சொல்றோம்? சரி, 3 வருஷம் அவர் ஊழியம் புரிஞ்சாருன்னு எங்க இருக்க வசனம்? என் கேள்வி புரிஞ்சுதா? நீங்க சொல்ற பதில் கரெக்டு தான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்க சொல்ற பதில் கரெக்டு தான். 30 வயசுல என்ன பண்ணாருங்க ஞானஸ்தானம் எடுத்தாரு, 3 வருஷம் ஊழியம் புரிந்தார், அவர் சிலுவையில மறிக்கிற வரைக்கும் என்பது 100% சரியான பதில். ஆனா இந்த 3 வருஷம் ஊழியம் புரிஞ்சார் அப்படிங்கிறோம் இல்லையா, அது எங்க இருக்கு வசனம்? பதில் கரெக்டு தான், பட் எங்க வசனம் அப்படின்னு யாருன்னா ப்ரூஃப் கேட்டு நம்ம என்ன பண்ணணுங்க அதை சொல்லணும்ல. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா சிச்சுவேஷன் ஆஃப் பர்த் வச்சு கண்டுபிடிக்க போறோம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது இருந்த ஒரு கால சூழலை வைத்து என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா இந்த 3 மெத்தடை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாளை என்ன பண்ணலாம் நாம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எந்த மெத்தட் குள்ள போலான்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் கம்பேரிங் கிரைஸ்ட் பர்த் வித் அதர்ஸ் பர்த். அவருடைய பிறந்த நாளை இன்னொருத்தருடைய பிறந்த நாளை வச்சு கண்டுபிடிக்கிறது. யாருடைய பிறந்த நாள்? யோவான் ஸ்நானகனுடைய பிறந்த நாளை வச்சு என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறது. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாதாரணமா என்ன பண்ணன்னு பாத்தீங்கன்னா பிறக்கல. மற்ற மனிதர்கள் போல என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா பிறக்கல. அவர் எப்படி பிறந்தார்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியின் வல்லமையின் மூலம் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா பிறந்தார். ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாமெல்லாம் எப்படி பிறந்தோம்னா ஒரு ஆண் பெண் இணைவதன் மூலம் என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா பிறந்தோம். அப்படி ஆண்டவர் என்ன பண்ணலீங்க பிறக்கல. ஏன் அப்படி பிறக்கல அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருக்கு இணையா மரிக்கணும்னு பாத்தீங்கன்னா ஆதாமுக்கு இணையா ஈடு பலியா மரிக்கணும். அப்ப ஆதாமுக்கு இணையா ஈடு பலியா மரிக்கணும்னா ஆதாம் எப்படி இருக்காருன்னா பரிபூர்ண மனுஷனா இருக்காரு. அப்போ ஒரு பரிபூர்ண மனுஷனுக்கு ஈடு பலியா இன்னொரு பரிபூர்ண மனுஷன் தான் ஜீவன் என்ன பண்ணணும்னா கொடுக்கணும். அப்படி கொடுக்கணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இயல்பா பிறந்தாருன்னா அபூர்ண மனுஷனா ஆயிருவாரு. அதனால டைரக்டா மரியாளினுடைய வயிற்றுல அற்புத விதமாக பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா உருவாகிறாரு. அதன் நிமித்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காருன்னா பரிபூரண மனிதனா இருக்கார். நாம பரிபூரண மனிதன் என்று சொல்லும் பொழுது அவர் எந்த நிலைமையில இருந்தார்? அதுக்கு முன்பாக பூமிக்கு வருவதற்கு முன்பாக எந்த நிலைமையில இருந்தாரு? வல்லமையுள்ள பிரதான தூதன் லோகோஸா இருந்து பிதாவாகிய தேவன் யாவே தேவன் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் செஞ்சது யார் தான் பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். உதாரணத்துக்கு சர்வலோகத்தையும் தேவன் சொல்லி படைச்சதே யார் தானா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா படிக்கிறாரு. ஆனா யோசிச்சு பாருங்க, இப்போ அவருடைய தேவனுடைய திட்டத்துல இப்ப இந்த மனுக்குலத்தை காப்பாத்தணும்னா பூமியில இருக்கக்கூடிய யாராலையும் ஈடுபலி என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. யாருன்னா ஒருத்தர் மேல இருந்தா வரணும். ஆனா மேல இருந்து வரணும்னா அவங்க எதை இழந்துடணும்? அந்த நிலைமைய அந்த மேன்மை என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா இழக்கணும். யோசிச்சு பாருங்க. அதான் நம்ம பாக்குறோம் அந்த வார்த்தை மாம்சமாகி. அந்த வார்த்தை அப்படின்ற தமிழ் வார்த்தையினுடைய கிரீக் வேர்ட் என்னன்னா லோகோஸ். அந்த லோகோஸ் இப்ப என்ன ஆயிட்டாருன்னா ஃபிளஷ் ஆயிட்டார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த லோகோஸா இருந்த அந்த வல்லமையுள்ள மாபெரும் பிரதான தூதன் இப்ப என்ன ஆயிட்டாரு?
எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா மரியாளினுடைய நைட்ல ஒரு ஒரு கருவா. ஸோ அப்போ அந்த பாயிண்ட்ல தான் இப்போ யாரே இல்லை ஹெவன்ல, ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லை, எந்த நிலைமையை இழந்துட்டாரு. இப்போ அவர் நினைச்சா திரும்பி போயிட முடியுமா? முடியாது. சாதாரண சாக்ரிஃபைஸா இதுவே? உச்சக்கட்ட சாக்ரிஃபைஸ் இந்த ஒரு விஷயத்தை ஆண்டவர் பண்ணது. ஸோ அப்போ மரியாளுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நியூஸ் வருது. வாசிக்கலாம். லூக்கா 1:35. லூக்கா 1:35. தேவ தூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். உன்னிடத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை பரிசுத்தம் உள்ளது, ஹோலி, அது தேவனுடைய குமாரன் எனப்படும். பைபிள்ல பாருங்க, ஒன்னொரு வசனமும் எவ்வளவு தெளிவா இருக்கு. நம்ம இவ்வளவு நாள் நாம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? இல்ல இவரு தான் யாரு? தேவனை நினைச்சிட்டு இருந்தோம். அப்படி இல்ல, அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய குமாரன். இப்போ இதே டைம் பீரியட்ல இந்த நியூஸ் சொல்லும் பொழுது, எந்த நியூஸ் சொல்லும் பொழுது? இப்போ தேவதூதன் வந்து யார்கிட்ட சொல்றாரு? மரியாள் கிட்ட சொல்லும் பொழுது, இப்ப யார் உருவாக போறது மரியாளுக்குள்ள? ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த டைம் பீரியட்ல இன்னொரு ஒரு நியூஸ் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா லிங்க் பண்ணி சொல்றாரு. என்ன லிங்க் பண்ணி சொல்றாருன்னா 36 வாசிங்க. இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது எந்த மாசம்? 6ஆம் மாசம். ஆக்சுவலா இந்த நியூஸ் வரும்போது ஏற்கனவே யோவான் ஸ்நானன் எங்க இருக்காரு? யார் வயிற்றுக்குள்ள? எலிசபெத் வயிற்றுக்குள்ள என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இருக்காரு 6 மாச குழந்தை. யாருங்க? யோவான் ஸ்நானகன். அப்போ கிளியரா 2 சகோதரிகள் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் எலிசபெத், இன்னொரு பக்கம் மரியாள். சரிங்களா? இப்ப எலிசபெத் பிறந்தது யாரு? யோவான் ஸ்நானகன். மரியாளுக்கு பிறந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 2 பேருக்கும் கேப் என்ன? 6 மாசம். சரிங்களா? அப்படின்னா இதுல இருந்து என்ன ஒரு எளிமையான விஷயம் நமக்கு புரியுது? பெரிய கணக்குல இல்ல, ஆண்டவரோட யோவான் ஸ்நானகன் 6 மாசம் மூத்தவர். சரிங்களா? 6 மாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூத்தவர். யாருக்கு பிறந்தவர்? எலிசபெத். அவங்க அப்பா பேர் என்னங்க? வெரி குட். என்னன்னு பாத்தீங்கன்னா செக்கரியாக்கு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறக்கிறாரு. பட் ஆனா மலடி என்னப்பட்ட அவளுக்கு ஆக்சுவலா இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா யாருக்கும் ரொம்ப வயசாகி போச்சு, குழந்தை இல்ல. இவங்களுக்கும் ஏறக்குறைய கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னோம்னா ஆபிரகாம் மாதிரி அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ அந்த மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா யார் பிறக்கிறாருன்னா யோவான் ஸ்நானகன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பிறக்கிறாரு. இப்போ எவ்வளவு ஏஜ் கேப்? 6 மந்த் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஜ் கேப். இப்போ நாம இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு ஈஸியா எதை கண்டுபிடிச்சிடலாம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பிறந்தநாள் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இப்ப என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானனுடைய பிறந்தநாள பைபிள் என்ன பண்ணலீங்க? கொடுக்கவே இல்லை. யோவான் ஸ்நானனுடைய பிறந்தநாள பைபிள் என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா கொடுக்கல. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டைரக்டா உள்ள போய் கண்டுபிடிக்கலாம். யோவான் ஸ்நானகன் எப்ப பிறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற சில விஷயங்கள் நாம கவனிச்சு பார்க்கும்போது ரொம்ப எளிமையா எதை கண்டுபிடிச்சிடலாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பிறந்தநாளை கண்டுபிடிக்கலாம். வாசிக்கலாம். லூக்கா 1:5. லூக்கா 1:5. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் இருந்தான். அப்படின்னா கிளியரா ஆசாரிய குடும்பத்துல தான் யார் பிறந்திருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் பிறந்திருக்காரு. அவங்க அப்பா பேர் சக்கரியா. அவர் எந்த வகுப்புல ஊழியம் புரிஞ்சிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சக்கரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அப்படியே படிங்க தொடர்ந்து. அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் அப்படின்னா இந்த இடத்துல ஒவ்வொரு டிவிஷனுக்கு ஒவ்வொரு ரொட்டேஷன்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க போய் ஆசாரிய ஊழியம் என்ன பண்ணலாம்? அபியான்னு ஒரு வகுப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களே வருஷம் முழுக்க போய் என்ன பண்ண முடியாதுங்க? ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாது. அவங்க டர்ன் வரும்போது தான் அதை என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். ரொட்டேஷன்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா போயிருந்திருக்கு. அப்படி இவருடைய டர்ன் வரும்பொழுது இப்ப யார் ஊழியம் பார்த்துட்டு இருக்காரு? சக்கரையா என்ன பண்றாருன்னா ஊழியம் பார்த்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா பெற்றான் அப்படின்னு இருக்கு போசனம். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
எப்படி இந்த ஆசாரிய ஊழியத்தினுடைய டிவிஷன் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஆக்சுவலா பழைய ஏற்பாட்டு காலத்துல தாவீது ராஜாவுடைய காலப்பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு ஏறக்குறைய ஆசாரிய வகுப்பு முறைமைய எத்தனை பிரிவா பிரிச்சிருக்காங்க தெரியுங்களா? 24 டிவிஷனா என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரிச்சிருக்காங்க. எவ்வளவுங்க? 24 டிவிஷனா என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரிச்சிருக்காங்க. 1 நாளாகவும் 24ஆம் அதிகாரத்துல இதை பத்தி ரொம்ப டீடைல்டா இருக்கு, நீங்க வீட்டுல வாசிச்சுக்கோங்க. 1 நாளாகவும் 24ஆம் அதிகாரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இருக்கு. சோ இதுல சக்கரையா எங்க வராரு? அபியா என்னும் ஆசாரிய வகுப்புல என்ன வர்றாருன்னா சக்கரையா வர்றாரு. எத்தனாவது டிவிஷனு? 8வது டிவிஷன்ல என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அபியா என்ன பண்றாருன்னா வர்றாரு. சோ அப்ப கிளியரா இப்படி 24 டிவிஷனுக்கு ரொட்டேஷன்ல என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா போயிருக்கு. அப்ப 24 டிவிஷனுக்கு ரொட்டேஷன்ல கொடுக்கணும்னா ஒரு ஆசாரிய வகுப்புக்கு எத்தனை நாள் தான் அலோகேட் பண்ண முடியும்? 24 பிரிவு இருக்கு. ஒவ்வொரு அதுல 24 பிரிவுல 8வது பிரிவு தான் என்ன? அபியா. அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 24 பிரிவை ரொட்டேஷன்ல கொடுக்கணும்னா ஒரு பிரிவுக்கு எவ்வளவு நாள் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும்? 5 நாளா? 15 நாள். வெரி குட். வாசிக்கலாம். 1 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 3-4 வரைக்கும். 1 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல். தாவீது சாதோக்கை கொண்டு எலெயாசாரின் புத்திரரையும் அகிமலேக்கை கொண்டு இத்தாமாரின் புத்திரரையும் அவர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்துக்கு முறைப்படி அவர்களை வகுத்தான். அவர்களை வகுக்கிற போது இத்தாமாரின் புத்திரரை பார்க்கிலும் எலெயாசாரின் புத்திரருக்குள்ளே தலைமையானவர்கள் அதிகமான பேர் காணப்பட்டபடியினால் எலெயாசாரின் புத்திரரில் 16 பேர் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்துக்கும். எலியாசர் ஃபேமிலியில இருந்து எத்தனை பேரு? 16 பேரு. இத்தாமாரின் புத்திரரில் 8 பேர் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்துக்கும் தலைமையாக வைக்கப்பட்டார்கள். எப்படி இந்த பிரிவினை உருவாச்சிருக்குன்னு பாத்தீங்களா இந்த டிவிஷன்? அப்போ 16 + 8 மொத்தம் எவ்வளவுங்க? 24. இதுல அபியா என்னும் ஆசாரிய வகுப்புல யார் வராரு? சக்கரியா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வராரு. சரிங்களா? இவர் அவருடைய முறைமையின் காலப்பகுதியில் ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு யார் வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவதூதன் வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? சக்கரியாவே பயப்படாதே அப்படிங்கிறார். ஏன் பயப்படாதேங்கணும்? எங்க அவர் பாட்டு ஆசாரிய ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு தேவதூதன் வந்து என்னதான் வரும்? ஆட்டோமேட்டிக்கா பயம் தான் என்ன ஆகும்னா வரும். சக்கரை என்ன பண்ணாது, நீ பயப்படாதே. அப்படி படிங்க. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சோ லூக்கா 1:8-9 கிளியரா படிக்கிறோம். உன் வேண்டுதல் என்ன பண்ணப்பட்டது? கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இப்போ உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, அந்த குழந்தைக்கு என்னன்னு பேர் வச்சிரு? நீ யோவான் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா பேர் வச்சிரு அப்படிங்கிறாரு. சோ இந்த நியூஸ், இந்த ஒரு விஷயம் எப்ப சொல்லப்படுது? அபியா என்னும் ஆசாரிய வகுப்பு முறைமையில அவர் ஊழியம் புரியும் பொழுது இது என்ன பண்ணப்படுது? சொல்லப்படுது. சரிங்களா? இப்ப இந்த நியூஸ போய் இவர் யார்கிட்ட சொல்லணும்? அடுத்தது உடனடியா போயிட்டு இருப்பாரா? அந்த 15 டேஸ் முடிஞ்ச பிறகுதான் என்ன பண்ணிருக்கணுங்க? போயிருந்திருக்கணும். வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24. லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனம் 23 முதல். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து. அப்ப கிளியரா என்ன இருக்கு? ஊழியத்தின் நாட்கள் முடிஞ்ச உடனடியாக வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுக்கு போன உடனே என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் கர்ப்பம் தரித்திருக்கிறாங்க? எலிசபெத் என்ன பண்ணிருக்காங்கன்னா கர்ப்பம் தரிச்சிருக்காங்க. சோ இப்போ நம்ம அப்படியே ரிவைஸ் பண்ணலாம். இது வரைக்கும் பார்த்தது ஆசாரிய முறைமையின் சீட்டுல எத்தனை வகுப்பு இருந்திருக்கு? லேவியர்கள்ல 24 வகுப்பு. அப்படின்னா ஒரு மாசத்துக்கு எத்தனை வகுப்புங்க? 2 வகுப்பு. ஒரு வகுப்புக்கு 1 - 15 நாள்னா இன்னொரு வகுப்புக்கு 16 - 30வது நாள் வரைக்கும். சரிங்களா? அப்படின்னா இந்த இடத்துல 1ஆம் சீட்டு எப்ப போயிருக்கோம்? 1ஆம் மாதம் 1 - 15. 2ஆம் சீட்டு எப்ப போயிருக்கோம்? 1ஆம் மாதம் 16 - 30. 3ஆம் சீட்டு 2ஆம் மாசம் 1 - 15. 4ஆம் சீட்டு என்ன போயிருக்கோம்? 2ஆம் மாசம் 16 - 30. இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகே. சோ இப்போ நாம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா அபியா என்னும் ஆசாரிய வகுப்பு எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனாவது சீட்டு? 8வது சீட்டு. கரெக்டா? 8வது சீட்டு அப்படின்னா எத்தனாவது மாசம்? 4வது மாசம்.
கரெக்டுங்களா? அப்படின்னா 4வது மாசம் 16ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் யார் ஊழியம் பார்த்துருக்கணும்? சர்க்கரை என்ன பண்ணிருக்கணும்? ஊழியம் பார்த்துருக்கணும். நான் 4வது மாசம் அப்படின்னு சொல்றது எந்த மாசத்துல? எபிரேய கேலண்டர்ல 4வது மாசம். நம்ம கேலண்டர்ல 4வது மாசம் நாம என்ன பண்ண முடியாது. அப்படின்னா எபிரேய கேலண்டர்ல 4வது மாசம், எபிரேய கேலண்டர்ல ஒவ்வொரு மாசத்துக்கு இஸ் ஈக்குவல்ட்டா எது வரும்? ஈக்குவல்ட்டா நம்ம ஈக்குவலண்டா வந்து நம்மளுடைய கூட சொல்ல முடியாது. இங்கிலீஷ்ல என்ன பண்ணலாம்? இங்கிலீஷ் கேலண்டர் டேஸ் என்ன பண்ண முடியும்? நம்ம மேட்ச் பண்ண முடியும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் மந்த் எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஆபிப் அல்லது நீசான். கரெக்டா? இப்போ இதுல அதுக்கு நான் இந்த சைட்ல என்ன போட்டிருக்கேன்? இங்கிலீஷ் மந்த் போட்டுட்டு இருக்கேன். ஓகேவா? நடுவுல வசன பகுதி என்ன பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு போட்டாச்சு, உங்களுக்கு நோட்ஸ்ல கிடைச்சிருதெல்லாம். ஸோ ஓகே, இப்போ என்னன்னா எத்தனாவது மாசம்? எத்தனாவது மாசம் சீட்டு? 4வது மாசம். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல யார் ஊழியம் பார்த்திருக்கணும்? சர்க்கரையை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஊழியம் பார்க்கிறாரு. அங்க இருந்து யார் அடுத்த மாசத்துல யார் கர்ப்பம் தரிக்க ஆரம்பிக்கிறாங்க? அப்ப ஃபர்ஸ்ட் மந்த் எதுங்க? ஆகஸ்ட். சரிங்களா? அப்படியே எத்தனாவது மாசம் வரைக்கும் போகணும்? நம்ம 6 மாசம் வரைக்கும் போகணும். சரிங்களா? ஏன் 6 மாசம் வரைக்கும் போகணும்? இப்ப ஆக்சுவலா இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இப்படி வருது. இப்ப என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்படி வருது. இப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல என்ன ஆகுதுங்க? வந்து நிக்குது. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? அங்கிருந்து அப்படியே இப்போ யாருக்கு 6வது மாசம்? அங்க இருந்து 10th மந்த் 10வது மாசத்துல யாரு பிறந்திருக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கணும். அங்க இருந்து அப்படியே கால்குலேட் பண்ணீங்கன்னா வரும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 போகாது. சத்தியத்தை அறிவீர்கள். அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த மாசம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம். அக்டோபர் மாசத்து என்னைக்கு பிரதர் பிறந்தார் சொல்லுங்க, நாங்க என்ன பண்றோம் இதுக்கு அப்புறமா? அன்னைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். அப்படியா? ஆக்சுவலா இல்ல. பைபிள்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காருங்க? பிறந்து இருக்கிறாருன்னு ப்ரூஃப் பண்ணலாம். அப்ப கிளியரா ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் என்னன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த மாதத்துல பிறக்கலன்னா டிசம்பர் மாதத்துல என்ன பண்ணலைங்க? பிறக்கவே இல்லை. அப்புறம் எப்படி டிசம்பர் 25 வந்துச்சு பார்க்கலாம் நாம. இப்போ இதே ஒரு விஷயத்தை நம்ம அடுத்து மெத்தட் 2ல நம்ம பார்க்கலாம். மெத்தட் 2 என்ன? அதாவது இறந்த மாதம் வாழ்ந்த நாட்கள் தெரிஞ்சிச்சுன்னா பிறந்த மாதத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? இறந்த மாதம் வாழ்ந்த நாட்கள் தெரிஞ்சிச்சுன்னா பிறந்த மாதத்தை எளிமையா கண்டுபிடிச்சிடலாமா? ஈஸியா என்ன பண்ணிடலாம்னா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப கேள்வி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறந்த மாதம் எது? எபிரேய கேலண்டர்ல யோசிங்க, அவர் இறந்த மாதம் எது? ஒரு க்ளூ. பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு மாபெரும் நிழல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில் நிறைவேறிச்சு. ஒரு வசனம் என்ன சொல்றேன்? பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே அப்படின்னு என்ன அர்த்தம்? பஸ்கா ஆட்டுக்குட்டி பழைய ஏற்பாட்டு காலத்துல எப்ப அடிக்கப்பட்டுச்சோ எகிப்துல, அதே டைம் பீரியட்ல யார் அடிக்கப்பட்டார் சிலுவையில? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல நீசான் மாசம் 10ஆம் தேதி ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுப்பாங்க. அதை ஏறக்குறைய ஒரு 4 நாள் வரைக்கும் வச்சுட்டு இருந்து நீசான் மாசம் 14ஆம் தேதி சரியா சாயங்காலம் 3 மணிக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி அடிச்சு அதனுடைய ரத்தத்தை நிலைக்கால்கள் மேல் என்ன பண்ணுவாங்க? பூசுவாங்க. அப்போ அதே போல நீசான் மாசம் 10ஆம் தேதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெருசலேமுக்குள்ள என்ன பண்றாருங்க? வரார். சரியா நீசான் மாசம் 14ஆம் தேதி 3 மணிக்கு பஸ்கா, நிஜமான பஸ்கா ஆட்டுக்குட்டியாக யார் பலியாகிறார்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப கிளியரா என்ன கண்டுபிடிச்சிட்டோம் நாம? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிச்ச மாசம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. எந்த மாசம்?
நீசான் மாசம். வாசிக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே அப்படின்னு என்ன அர்த்தம்? பஸ்கா பண்டிகை எப்ப ஆரம்பிக்கணும்? நீசான் மாசம் 14ஆம் தேதி 3 மணிக்கு ஆட்டுக்குட்டியை அடிச்சிட்ட பிறகுதான் என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா அந்த காரியங்கள்லாம் அனுசரிக்க முடியும். அதை செய்யறதுக்கு முன்னாடியே யார்கிட்ட போனோம்? இவரு பிதா கிட்ட போக வேலை வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவரு தான் உண்மையான பஸ்கா ஆட்டுக்குட்டியாவே என்ன பண்ண போறாருங்க, அன்னைக்கு மறிக்க போறாரு. அந்த வருஷம் ஆஸ் யூஷுவல் அவரால் கொண்டாட முடியுமா? முடியாது. ஏன்னா அவரு என்ன பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா மறிக்க போறாரு. சோ அப்ப கிளியரா ஒரு பாயிண்ட் நமக்கு என்ன ப்ரூவ் ஆகுதுன்னா, நிஜமான பஸ்காவா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிச்ச மாசம் எது? நீசான் மாசம் 14ஆம் தேதி. இப்போ நாம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறந்த மாசம் என்ன ஆயிடுச்சுங்க, தெரிஞ்சிருச்சு. இப்ப கேள்வி என்னன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள் எவ்வளவு? 33 வருஷம். இப்ப நாம என்ன பண்ணணும்? நீசான் மாசத்துல இருந்து 33 வருஷம் பின்னாடி போயிட்டோம்னா எதை கண்டுபிடிச்சிடலாம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த மாதத்தை ரொம்ப எளிமையா என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 33 வருஷம் பின்னாடி போகணுன்றது ரொம்ப 33 வருஷமா பின்னாடி போகணும்னு அவசியம் இல்லை. என்ன பண்ணிடலாம்? 33 வருஷம், உதாரணத்துக்கு நீசான் மாசம் 14ஆம் தேதியில இருந்து 33 வருஷம் பின்னாடி போனாலும் எந்த மாசம் தான் வரும்? நீசான் மாசம் தான் வரும். இப்ப நம்ம எதுக்கு மட்டும் பின்னாடி போனா போதும்? ஒரு 6 மாசம் பின்னாடி போனா போதும். அப்படியே போலாமா? 1 2 3 4 5 எதெல்லாம் கடந்து வந்துட்டோம். டிசம்பர்லாம் தாண்டி வந்தாச்சு. 6 எந்த மாசம்? அக்டோபர் மாசம். யார் பிறந்தது? ஆண்டவராகிய யோவான் இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ அப்ப கிளியரா என்ன ப்ரூவ் ஆயிருச்சு? ஒரு விஷயம் தப்புன்னு ப்ரூவ் ஆயிருச்சு. என்னன்னு? அப்படி சொல்லல. டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல? பிறக்கல. கிறிஸ்துமஸ்ன்ற வார்த்தை பைபிள் எங்க இருக்கு? இல்ல. ஏன் இல்ல? இல்ல, அவ்வளவுதான் பதில். ஏன் இல்லைன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு விஷயத்தையே நம்மள என்ன பண்ண சொல்லலைங்க, செய்ய சொல்லல, கொண்டாட சொல்லல. அவர் சில விஷயத்தெல்லாம் கொண்டாட சொல்லியிருக்காரு. அது எதை நம்ம பார்க்கலாம் கொஞ்ச நேரத்துல. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நமக்கு தெளிவா கண்டுபிடிச்சிட்டோம். இறந்த மாதம் வாழ்ந்த நாட்கள் வச்சு அவர் பிறந்த மாதத்தை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, அவருடைய வாழ்ந்த நாட்கள் எவ்வளவு அப்படின்னு கேட்கும் போது கரெக்டா பதில் சொல்றீங்க. எவ்வளவுங்க? 33 வருஷம் 6 மாசம். சரியான பதில், முன்னாடியே கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, எப்படி சொல்றீங்க? சரி, கரெக்ட், அதுலயே 30 வந்துருச்சு. என் கேள்வி என்னன்னா, 3.5 வருஷம் எப்படி சொல்றீங்க? அததான் 3.5 வருஷம் தான் ஊழியம் புரிஞ்சாருன்னு எப்படி சொல்றீங்க? சரி, அது நீசான் மாசம் 14ஆம் தேதி. அந்த 3.5 years என்ற கால்குலேஷன் என்ன வருது? பதில் கரெக்ட் தான். அப்ப இதுக்கான பதில் புதிய ஏற்பாட்டுல எவ்வளவு தேடினாலும் கிடைக்காது. என்ன தெரியுங்களா ரொம்ப பியூட்டி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்ப பிறப்பாரு, எவ்வளவு நாள் அவர் வாழணும்ன்றத முதற்கொண்டு தேவன் பழைய ஏற்பாட்டுல தீர்க்க தரிசனமா என்ன பண்ணிருக்காருன்னா சொல்லியிருக்காரு. ரொம்ப பிரிசைஸா பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரன் 33 வருஷம் தான் இருப்பாரு, 33 வருஷம் தான் ஊழியம் பார்ப்பாரு, கடைசி 3 வருஷத்துல என்ன பண்ணிருவாருங்க, அவரு மரிச்சிருவாருங்கிறத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பாகவே துல்லியமா தேவன் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல சொல்லியிருக்காரு. இப்ப உங்களுக்கு கேள்வி என்னன்னா, எங்க சொல்லியிருக்கார் பழைய ஏற்பாட்டுல? தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல என்ன பண்ணிருக்காருன்னா சொல்லியிருக்காரு. தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 70 வார தீர்க்க தரிசனம் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு.
அந்த 70 வார தீர்க்க தரிசனத்துல தான் துல்லியமா நம் தேவன் என்ன பண்ணிருக்காங்கன்னா கொடுத்திருக்காங்க. வாசிக்கலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன். யாருக்காக பிரேயர் பண்றாரு? இப்போ ஜெருசலேமுக்காக பிரேயர் பண்றாரு. தானியேல் இந்த இடத்துல ஜெபிச்சிட்டு இருக்கும் பொழுது இந்த பிரேயருக்கு உடனடியாக என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பதில் வருது. அந்த பதில் எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 23ஆம் வசனம். நீ மிகவும் பிரியமானவன். நீ மிகவும் யாரு? அது தெரியும் யாரு? தானியேல். ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. வந்திருக்கு பாருங்களேன். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டளை வெளிப்பட்டது. அப்படின்னு என்ன அர்த்தம்? டேனியல் நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது என்ன வந்துருச்சு? இந்த பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தோணுது? இப்படி வருமா? யாருக்கு வருமா வராதா? வரும். எப்போ? அத ஃபர்ஸ்ட் ஒன்னு இருக்கு பாருங்க. என்னது? சும்மா இல்ல, நீ மிகவும் அப்படி சொல்லுவாரா தேவன் நம்மளை பார்த்து? ஏன்னா தானியேலுடைய லைஃப் அப்படி இருந்துச்சு. அதுவும் புறஜாதி தேசத்துல என்ன பண்ணிட்டாங்க? கொண்டு போய் வச்சுட்டாங்க. கம்ப்ளீட்டா சாதகமே இல்லாத சூழ்நிலையில அப்பேற்பட்ட ஒரு லைஃப் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா வாழ்ந்து காமிச்சிருக்காரு. இன்க்ளூடிங் தானியேலுக்கு யாரெல்லாம் தெரியாது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருன்னு கூட யாருக்கு தெரியாதுன்னா தானியேலுக்கு தெரியாது. பட் அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை யார் வாழ்ந்து காமிச்சிருக்காருன்னா தானியேல் வாழ்ந்து காமிச்சிருக்காரு. இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை என்ன பண்ணு, அறிந்து கொள் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான தீர்க்க தரிசனத்தை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தானியேல் கிட்ட சொல்றாரு. வாசிக்கலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன நடக்கணுமாமா? மீறுதலை தவிர்க்கணும், பாவத்தை தொலைக்கணும். அதாவது ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போது அந்த சம்பவத்தின் மூலமாக பாவமே என்னாக போகுதுங்க? தொலைய போது. அக்கிரமம் என்னாகப்பட போகுதுன்னு பாத்தீங்கன்னா நிவர்த்தி செய்யப்பட போகுது. நித்திய நீதி என்னாக போகுதுன்னு பாத்தீங்கன்னா வரப்போகுது. தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்திற்கும் முத்திரிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னாக போகுதுன்னு பாத்தீங்கன்னா நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும். உன் ஜனம்னு யாரை பார்த்து சொல்றாரு? இஸ்ரேல் ஜனத்தை பார்த்து சொல்றாரு. உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரம். என்ன நகரம்? ஜெருசலேம். ஜெருசலேமின் மீதும் எத்தனை நாள் செல்லுங்கிறாரு? 70 வாரங்கள் செல்லும் அப்படின்ட்டார். இப்ப இப்படி சொல்லி முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை 25ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா வாசிங்க. 25ஆம் வசனம். இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தானியேல் கிட்ட சொல்றார், தானியேல் நீ இப்பொழுதும் அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அப்ப கிளியரா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல். ஸ்டார்டிங் பாயிண்ட் எது? ஜெருசலேமை திரும்பி எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை என்ன ஆகணுங்க? வெளிப்படணும். அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அங்கிருந்து யார் வர வரைக்கும்? பிரபுவாகிய மேசியா வரும் வரைக்கும். பிரபுவாகிய மேசியா யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப இது நடக்கிற வரைக்கும் எவ்வளவு நாள் செல்லுமாமா? மொத்தம் எத்தனை வாரம்? 7 வாரமும் 62 வாரங்களும் செல்லும் அப்படின்னு இருக்கு. அப்ப மொத்தம் எத்தனை வாரங்கள்? வெரி குட், 69 வாரங்கள் செல்லும். எதுக்கு? பிரபுவாகிய மேசியா வர வரைக்கும். எங்க ஆரம்பிச்சு? எருசலேமை திரும்ப எடுப்பதற்கான கட்டளை வர ஆரம்பிச்சதிலிருந்து பிரபுவாகிய மேசியா வர வரைக்கும். பிரபுவாகிய மேசியா அப்படின்னு என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்படுகிற வரைக்கும். அப்படின்னா
இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கிற பாயிண்ட்ல தான் என்ன ஆகுறாருங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஆகிறார். அப்ப அந்த பாயிண்ட்ல இருந்த யாரோட ஊழியம் ஆரம்பிக்குது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ஊழியம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது. அப்படி பார்க்கும் பொழுது எத்தனை நாள் செல்லுமாமா, 69 வாரங்கள் செல்லும் அப்படிங்கிறார். இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா, பைபிள்ல தீர்க்க தரிசனத்துல உதாரணத்துக்கு நம்ம ஆண்டவருக்கு ஒரு நாள் எவ்வளவுன்னு பார்த்திருக்கோம், 1000 வருஷம் அப்படின்னு பார்த்திருக்கோம். அதே மாதிரி தீர்க்க தரிசனத்துல ஒரு நாள் எவ்வளவு வருஷம் நம்ம பார்க்கணும். தீர்க்க தரிசனத்துல ஒரு நாள் ஒரு வருடம். எப்படின்னா வாசிக்கலாம், எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கமாய் ஒருக்களித்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன். ஒவ்வொரு வருஷத்திற்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு என்ன பண்ணிட்டேன் நானு, கட்டளையிட்டேன் அப்படின்ட்டார். அப்படின்னா தீர்க்க தரிசனத்துல ஒரு நாள் எவ்வளவுங்க, ஒரு வருடம். இன்னொரு வசனம் நம்ம பார்க்கலாம், என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் நக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். அப்படின்னா வனாந்திர பிரயாணத்துல 40 வருஷம் ஏன் சுத்த வச்சுட்டாருன்னா, நீங்க தேசத்தை சுத்தி பார்த்தது எத்தனை நாள், 40 நாள். ஒரு நாளுக்கு ஒவ்வொரு வருஷத்தை என்ன பண்றேன் நானு, கட்டளை இடுறேன் அப்படின்ட்டார். அப்படின்னா ஒரு விஷயம் கிளியரா நமக்கு என்ன புரியுதுன்னா, தீர்க்க தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் என்பது ஒரு வருடமாக இருக்கிறது. இப்ப நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானியேல்ல எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்பட்டது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் எத்தனை நாள் செல்லும், 69 வாரங்கள். 69 வாரங்கள்னா எத்தனை நாட்கள்? இப்படி திடீர்னு கேட்டா நாங்க என்ன பண்றது, அததான் கேட்கிறேன். எவ்வளவு, 483 நாட்கள். இப்பதான் பார்த்தோம் தீர்க்க தரிசனத்துல ஒரு நாள் ஒரு வருஷம். அப்படின்னு என்ன அர்த்தம், மொத்தம் 483 வருடங்கள் செல்லும். எதுல இருந்து எது வரைக்கும், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுறதுல இருந்து பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கிற வரைக்கும் எத்தனை வருஷம் போவோன்னு பைபிள் தெளிவா சொல்லி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 483 வருஷம் செல்லும் அப்படின்னு சொல்லப்பட்ட நடக்குமா நடக்காதா? துல்லியமா எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்பட்டதுல இருந்து எக்ஸாக்டா 483 வருஷம் கழிச்சு யார் ஞானஸ்தானம் எடுக்கிறான்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், என்ன டேட் கண்டுபிடிக்கணும், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை எந்த வருஷம் வெளிப்பட்டுச்சு, யாருடைய காலப்பகுதியில் அப்படின்னு பார்த்தோம்னா, இல்ல பாபிலோனுக்கு அடுத்தது என்ன வந்துச்சுன்னா மேதோ பெர்சிய சாம்ராஜ்யம் என்னாச்சுன்னா வந்துச்சு. அந்த மேதோ பெர்சிய சாம்ராஜ்யத்துல ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் நெஹேமியா. சரிங்களா? அவருடைய காலப்பகுதியில யார் ராஜா இருந்ததுன்னா அர்த்த சாஸ்திர ராஜா. அவர்கிட்ட தான் லீவு கேட்கிறார். நாம கூட ஜெபம் சப்ஜெக்ட்ல பார்த்தோம், எவ்வளவு நாள் ஜெபிச்சார் நெஹேமியா. இத்தனை செகண்ட் அந்த பிரேயர் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா போன உடனே, ஆனா தேவன் அந்த ஜெபத்துக்கு என்ன பண்ணிட்டாருங்க, பதில் கொடுத்துட்டாரு. எக்ஸாக்டா திரும்பியும் ஜெருசலேமை திரும்பி கட்டுவதற்கான கட்டளையை ராஜா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கொடுக்கிறாரு. எந்த வருஷம் கொடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா கிமு 454வது வருஷம். கிமு 454. இப்போ இங்க இருந்து எத்தனை வருஷம் போனோம், கிமு 454ல என்ன கட்டளை வெளிப்படுது, திரும்ப கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுது. அலங்கத்தை திரும்பி கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுது. அங்கிருந்து எத்தனை வருஷம் போனோம், இப்போ 483 வருஷம் போனா எந்த வருஷம் வரும்? இப்ப நாம எங்க இருக்கோம், கிபில இல்ல, எதுல இருக்கோம், கிமுல இருக்கோம். அப்ப என்ன பண்ணணும், 483ஓட எதை கழிக்கணும், 454 கழிச்சா பிரபுவாகிய மேசியா எப்போ ஞானஸ்தானம் எடுத்தாருன்ற டேட் வந்துடும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கணக்கு போட்டீங்களா, கிபி 29வது வருஷத்துல யார் ஞானஸ்தானம் எடுக்கிறாரு,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் இருக்கிறார். அப்படி கிபி 29 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது ஆண்டவருக்கு என்ன வயசு? வெரி குட், வாசிக்கலாம். லூக்கா 3:23. லூக்கா 3:23. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவர் ஆனார். எவ்வளவுங்க? 30 வயதுள்ளவர் ஆனார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். சோ இப்ப இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 30 வயசுல ஜீசஸ் கிரைஸ்ட் ஞானஸ்தானம் எடுக்கும் போது டேட் என்னன்னா கிபி 29. ஓகேங்களா? இப்ப அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 70 வார தீர்க்க தரிசனத்துல எத்தனை வாரம் போயிருச்சு? 69 வாரம் போயிருச்சு. இப்ப மிச்சம் எத்தனை வாரம் தான் இருக்கு? ஒரே வாரம் இருக்கு. கரெக்டா? மிச்சம் எத்தனை வாரம் இருக்கு? ஒரே வாரம் இருக்கு. அந்த ஒரு வாரத்துல என்ன நடக்கும் அதையும் தானியேல்ல சொல்லியிருக்காரு தேவன். வாசிக்கலாம். தானியேல் 9:27. தானியேல் 9:27. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். நல்லா நோட் பண்ணுங்க. அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார் அப்படின்னு இருக்கு. வெரி குட். பாதினா 3. அப்படின்னா அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் என்ன பண்ணாராமா? ஒழிய பண்ணுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்ன்றது நாம என்ன பண்ணலாம் இப்போ கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா இப்போ இது வரைக்கும் நம்ம பார்க்கிறது என்ன தீர்க்க தரிசனம்? 70 வார தீர்க்க தரிசனம். மொத்தம் எத்தனை வாரங்கள்? 69 வாரங்கள். எதிலே போயிருச்சு? எருசலேமை திரும்ப கட்டுவது முதல் பிரபுவாகிய மேசியா வர வரைக்கும். அப்படின்னு அர்த்தம்? அவர் ஞானஸ்தானத்துல தேவன் கிட்ட அபிஷேகம் வாங்குற வரைக்கும் எத்தனை வாரம் போயிருச்சுங்க? 69 வாரம் போயிருச்சு. 69 வாரம்னா எத்தனை வருஷம்? ஆக்சுவலா தீர்க்க தரிசனத்துல 483 வருஷம் எக்ஸாக்டா கடந்து போயிருச்சு. பேலன்ஸ் எத்தனை வாரம் இருக்கு? இப்போ ஒரே வாரம் தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இருக்கு. அதை தான் தானியேல் 9:27 என்ன பார்க்கிறோம்னா, அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரத்துல என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா உடன்படிக்கையை உறுதிப்படுத்த ஆரம்பிக்கிறார். ஊழியம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் என்ன பண்ணுவாராமா? ஒழிய பண்ணுவார் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா அந்த வாரம் பாதி சென்ற போது அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த வாரத்துல பாதி 3. சரிங்களா? அப்படின்னா பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்றதுன்னா என்ன? பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்றதுன்னா என்ன தெரியுங்களா? அந்த வாரம் பாதி செல்லும் பொழுது உண்மையான பலியாக அவரே மரிக்கக்கூடிய காரணத்தினால பழைய ஏற்பாட்டினுடைய அத்தனை பலிகளும் ஒழிய பண்ணிட்டார். அதுக்கப்புறமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பிறகு தேவாலயத்துல வந்து பலி செலுத்திருப்பாங்கல்ல யூதர்கள், அந்த பலியை தேவன் அங்கீகரிச்சாரா? முடிச்சு. அந்த பலியை தேவன் என்ன பண்ணலீங்க? அங்கீகரிக்கல. அப்படின்னு ஏன்னா உண்மையான பஸ்காட்டுக்குட்டியாக தேவாட்டுக்குட்டியாக யாரே பலியாயிட்டார்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார்னா பலியாயிட்டார். அதான் பாக்குறோம். அந்த வாரம் பாதி சென்ற போது ஒரு வாரத்தில் எத்தனை நாட்கள்? 7 நாட்கள். 7 நாள்ன்றது எத்தனை வருஷம்? 7 வருஷம். பாதி சென்ற போதுன்னு எத்தனை வருஷம்? 3.5 வருடங்கள். கிளியரா? அந்த 3.5 வருடங்கள் முடியும் பொழுது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார்னு என்ன அர்த்தம்? அவரே பலியாயிருவார். அப்படின்னா இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சோம் நாம? பிரபுவாகிய மேசியா வருமட்டும் எத்தனாவது வயசு அப்போ அவருக்கு? 30. அந்த பாயிண்ட்ல இருந்து வாரம் பாதி சென்ற போது அவர் என்ன பண்றார்? சிலுவையில மரிக்கிறார். எவ்வளவு அப்போ? 30 பிளஸ் மொத்தம் எவ்வளவுங்க? 33 வருடங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருப்பாரு. அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே பைபிள் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை விட ஒரு ப்ரூஃப் வேணுமா? பைபிள் தான் உண்மையான தேவன் கிட்ட இருந்து வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாடு அப்படிங்கிறது. இதோட ஏதாவது ப்ரூஃப் வேணுமா? ஆக்சுவலா தானியேல் கிட்ட சொல்லும் பொழுது யாரே வரல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன ஆகலன்னு பாத்தீங்கன்னா வரவே என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இல்ல. யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் தேவன் துல்லியமா என்ன பண்ணிருக்காரு? செஞ்சிட்டு இருக்காரு. அதான் நாம பார்த்தோம். அவர் மரிச்ச மாதம் நீசான் மாசம் நம்ம
இங்கிலீஷ் கேலண்டர்ல ஏப்ரல். அங்கிருந்து அப்படியே 33 வருஷம் பின்னாடி போனீங்கன்னா எந்த மாசம் வருதுன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசத்தில் யார் பிறந்திருக்கிறாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எங்க பிறந்தாரு? எங்க பிறந்தாரு? பெத்லஹேம்ல என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா பிறந்தாரு. எப்பெல்லாம் பிறக்கல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? டிசம்பர்ல பிறக்கவே இல்லை. சத்தியத்தை அறிவீர்கள், உண்மையாவே விடுதலையாக்குதா இல்லையா? என்ன தெளிவா பைபிள் இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் துல்லியமா தேவன் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காரு. எத்தனை மெத்தட் முடிஞ்சு போச்சு? 2 மெத்தட் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா முடிஞ்சு. இப்போ எத்தனாவது மெத்தடுங்க? கடைசி மெத்தடுக்குள்ள என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம போக போறோம். கடைசி மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா சூழல். அது என்ன மெத்தட் அப்படின்னு கேட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கிளைமேட் பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம். எதை பேஸ் பண்ணி? கிளைமேட் பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது அனௌன்ஸ்மெண்ட் யார்கிட்ட வந்துச்சு? மேய்ப்பர்கள் கிட்ட வந்துச்சு. மேய்ப்பர்கள் என்ன பண்ணிருந்தாங்க? ஆடு மேய்த்து கொண்டிருந்தார்கள். எந்த மாசம்? டிசம்பர் மாசம். அக்டோபர் மாசமா? இப்ப அக்டோபர் மாசம் கரெக்ட் தான். ஒருவேளை இதுக்கு வர என்ன யோசிச்சுட்டு இருந்தோம்? நாம டிசம்பர் மாசம் யோசிச்சுட்டு இருந்தோம். கரெக்டுங்களா? டிசம்பர் மாசத்துல இஸ்ரேல் தேசத்துல கிளைமேட் என்ன அப்படின்னு நீங்க இப்ப கூட போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? நம்ம ஊர்ல டிசம்பர் தாங்க முடியாது. சரிங்களா? என்ன எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா வின்டர் இன் பெத்லஹேம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளியரா இயேசு கிறிஸ்து டிசம்பர் பிறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளியரா அந்த சமயத்துல அந்த ரீஜியன்ல என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ன்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்னோஃபால். சோ அந்த டைம் பீரியட்ல நிச்சயமா யார் இருந்திருக்க முடியாது. இப்போ பாத்தீங்கன்னா மெய்ப்பர்கள் ஆடுகளை ஸ்னோஃபால்ல மேய்க்க முடியுமா? எது ஃபால் ஆயிரும்? ஆடெல்லாம் ஃபால் ஆயிரும். நீங்க சொல்ற மாதிரி மெய்ப்பர் என்ன ஆயிருவாருங்க? ஃபால் ஆயிருவாரு. சோ வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். ராத்திரியில என்ன பண்ணிருக்காங்க? அப்போ கிளியரா ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம பெத்லஹேம் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய சி லெவல்ல இருந்து 2560 அடி ஹையஸ்ட் லெவல் எது இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பெத்லஹேம் என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. இந்த ஜுதேயன் ஹைலண்ட்ஸ் அப்படின்னு வாங்க. அப்ப கிளியரா வாய்ப்பே கிடையாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த மாதத்துல பிறந்திருக்கிறதுக்கு. டிசம்பர் மாசம் பிறந்திருப்பதற்கு என்ன கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா வாய்ப்புகளே இல்லை. அப்படின்னா இப்ப நாம் என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? இது வரைக்கும் அக்டோபர்ல பிறந்துட்டாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். டிசம்பர்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல? பிறக்கல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தது சந்தோஷமான விஷயம் தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அது ஒரு பண்டிகையா செலிப்ரேட் பண்ண சொல்லியிருக்காரா பைபிள்ல? எங்கேயுமே இல்ல. அப்படி இருக்கும்பொழுது இப்ப நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா டிசம்பர் மாசம் 25 எப்படி வந்துச்சு? எப்படி இது அப்படியே பாரம்பரியமா நாம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்ல, எல்லாரும் கொண்டாடினாங்க, நம்மளும் கொண்டாடணும், அவ்வளவுதான். ஏன்னா நல்லா ஜாலியா இருக்கு அன்னைக்கு கொண்டாடுறது. அது தவிர்த்து வேற எதுவும் என்ன பண்ணல, நாம பெருசா இப்ப யோசிக்கல. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் இது யோசிச்சு பார்க்கும் பொழுது ஆக்சுவலா இது நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒன்னும் இல்ல, இவ்வளவு நாளா ஒரு புறஜாதி கொள்கை கோட்பாட உள்ள கொண்டு தேவன் யாருன்னே நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு? மறைக்கப்பட்டிருக்கு. 3 கடவுள் வணக்கம் புறஜாதி கொள்கை கோட்பாடுகளை பைபிளுக்குள்ள கொண்டு அந்த மாதிரி என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரோம சாம்ராஜ்யத்துல எம்பரர் அரூலியன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவரு ஒரு புறஜாதி கடவுளுக்கு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு கோயிலை டெடிகேட் பண்றாரு. அது டெடிகேட் பண்ணப்பட்ட தேதியும் மாசமும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் 25. அந்த டெம்பிள் யாருக்கு டெடிகேட் பண்றாருன்னா சால் இன்விக்டஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா த அன்கான்கர்டு சன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அன்கான்கர்டு சன் என்ன அர்த்தம்னா ஜெயிக்க முடியாத சூரியன்
அப்படின்னு ஒரு புறஜாதி கடவுளுக்கு என்ன பண்ணியிருக்காரு அவரு டிசம்பர் மாசம் 25. நாளடைவில் நம்ம பார்த்தோம் இல்லையா, திருத்துவம் பாடத்திலே நம்ம பார்த்தோம், கான்ஸ்டன்டைன்ற ரோம பேரரசன் ஓவர் நைட்ல என்ன ஆயிட்டான், கிறிஸ்தவனா கன்வெர்ட் ஆகும் பொழுது நிறைய புறஜாதி கொள்கை கோட்பாடுகள் என்ன பண்றாங்க, உள்ள கொண்டு வராங்க இல்லையா. அப்படி கொண்டு வரும் பொழுது இந்த ஒரு டேட்டையும் என்ன பண்ணியாச்சுங்க, உள்ள கொண்டு வந்தாச்சு. அது ஓவர் நைட்ல வரல. இந்த புறஜாதி கடவுள் நம்மள எல்லாம் சுத்தி இப்படி எல்லாம் இருக்குது இல்ல, எப்படி வந்துச்சு, இதுக்கெல்லாம் ஒரு ஆரிஜின் இருக்கணும்ல, ஒரு ஆரிஜின் இருக்கணும்ல. அந்த ஆரிஜின் எங்க இருந்து வந்துச்சு, எவ்வளோ யோசிச்சு பார்த்துருக்குப்பா. நீங்க சுத்தி பார்த்தீங்கன்னா எவ்வளோ விக்கிரக வணக்கங்கள்லாம் என்னென்னவோ இருக்குல்ல, இதுல எங்க இருந்தா ஒரு ஆரிஜின் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஆக்சுவலா முதலாம் உலகம் அழிஞ்ச உடனடியாக இரண்டாம் உலகம் ஆரம்பிக்குதா. இரண்டாம் உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலத்த வேட்டைக்காரன் ஒருத்தர் இருந்தார். யார் ஒரு ஹிட்லரா? நீங்க இஸ்ரேல் ப்ராஃபஸிக்கு வந்துட்டீங்க. பலத்த வேட்டைக்காரன் யாருன்னு பாத்தீங்கன்னா நிம்ரோத். எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன் இருந்தான். அந்த முன்பாகன்ற வார்த்தையினுடைய சரியான அர்த்தம் என்னன்னா, முன்பாகனா தேவனுக்கு பிரியமான அர்த்தம் கிடையாது, தேவனுக்கு எதிராக. சோ ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ்ல கிளியரா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த சமயத்துல இரண்டாம் உலகம் ஆரம்பிச்ச உடனடியாக அதிகப்படியான த்ரெட் யார்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிருகங்கள் கிட்ட இருந்து வந்திருக்கு. அப்படி அந்த மிருகங்கள் கிட்ட இருந்து வரும்பொழுது அத உதாரணத்துக்கு பயங்கரமா புலியெல்லாம் யார் வேட்டையாடி இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிம்ரோத். அப்போ யார் மத்தியில ஃபேமஸ் ஆயிருக்கலாம், ஈஸியா ஜனங்க மத்தியில என்ன பண்ணிட்டாரு, ஃபேமஸ் ஆயிட்டாரு. அப்போ யாரையே பெரிய ஆளாக்கிடுவாங்க, புரியுதுங்களா? உதாரணத்துக்கு இந்த புலி தோலை போத்திக்கிட்டு உக்காடுற புறஜாதி கடவுள் எல்லாம் நிறைய வருதல்ல, பார்த்திருக்கோம்ல, இந்த எல்லா ஆரிஜினும் இப்படிதான் வருது. அப்படி இருக்கும் பொழுது இந்த நிம்ரோத்தை திருமணம் செய்தது யாருன்னு பாத்தீங்கன்னா செம்ராமிஸ், மேக்சிமிஸ் இல்ல, செம்ராமிஸ்னு ஒரு அம்மா. சரிங்களா? ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிம்ரோத்தை கொலை பண்ணிடுறாங்க. இந்த அம்மா சாதாரண அம்மா இல்ல, ரொம்ப ரொம்ப புத்திசாலி. சோ நிம்ரோத்தை என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலை பண்ணிடுறாங்க. பட் ஆனா இந்த அம்மா கொலை பண்ணக்கூடிய சமயத்துல என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கர்ப்பமா இருந்திருக்குது. சோ அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இதை வெளியே தெரிஞ்சா நம்மள என்ன பண்ணிடுவாங்க, கொண்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இதுவே ஒரு கதை கட்டி விடுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து சன் ஹீரோ யாரு, நிம்ரோத்து. சரிங்களா? ஆக்சுவலா எனக்கு பிறக்கிற குழந்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிம்ரோத் கொல்லப்பட்டாலும் எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை சூரிய கதிர்கள் மூலமாக வல்லமையில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்துருச்சு. அந்த குழந்தைக்கு பேர் தான் தம்முஸ். அப்படிதான் சூரிய வழிபாடு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா சூரிய வழிபாடு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்குது. இந்த அம்மா தான் குழந்தைய வச்சுட்டு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எதை வச்சுட்டு இருக்கோம், தம்மூசை என்ன பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இருக்கோம். எப்படிமா குழந்தை பிறந்துருச்சுன்னா இந்த அம்மா என்ன சொல்லிருச்சு, சூரிய கதிர்கள் மூலம் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா குழந்தை வந்துருச்சு. கையில எது வச்சிருக்கோம் அப்போ, தம்மூச. யாரு, செம்ராமிஸ். ஓகேங்களா? இததான் அப்படியே பல வகையில மாறி 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 என்ன ஆகுது, பல விக்கிரகங்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்ல 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 பல டைமென்ஷனுக்கு வந்து உருவெடுக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்துல இதை பத்தி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த தம்முஸை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. எங்க, எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்துல என்ன பண்ணுன்னு பார்த்தா தம்முஸுக்காக அழுகிறார்கள். யாருங்க, இஸ்ரேல் தேசத்தை சார்ந்த ஸ்திரீகள். அப்படி பண்ணிருக்கலாமா? உண்மையான ஜீவனுள்ள தேவனை விட்டுட்டு இந்த விக்கிரக ஆராதனைக்குள்ள இஸ்ரேல் தேசத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா போயிட்டாங்க. இந்த அம்மா தான் நாளடைவில் அப்படியே மாறுது. சிம்ராமிஸ் தான். வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 11:5. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். அப்படியே நாளடைவில் பல பேர்கள் என்ன ஆகுதுங்க, இது பரிணாம வளர்ச்சி எடுக்க ஆரம்பிக்குது. இப்படிதான் விக்கிரக ஆராதனை என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்திற்குள்ள ஊடுருவ ஆரம்பிக்குது. இது ரொம்ப எளிமையா அந்த பாபிலோன் எங்கிருந்து வந்தது, பாபேல் அங்கிருந்து அப்படியே என்ன பண்ணுச்சுன்னா வந்தது. அதுக்கு எல்லாத்துக்கும் லீடர் யாருன்னு பாத்தீங்கன்னா நிம்ரோத்.
சோ அப்படிதான் இந்த புறஜாதி வணக்கங்கள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கடவுள் வணக்கங்கள் உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே வாசிங்க அடுத்தது 1 சாமுவேல் 7:3 வாசிங்க. 1 சாமுவேல் 7:3 அப்பொழுது சாமுவேல் இஸ்ரேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்கள் ஆனால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி, அஸ்தரோத்தையும் என்ன பண்ணுங்க, உங்கள் நடுவிலிருந்து விலக்கி, உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அவர் ஒருவருக்கே என்ன பண்ணுங்க, நீங்க ஆராதனை செய்யுங்கள். ஒன்றும் இல்லை, இதே சிம்ரா மிஸ் தான். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஷி இஸ் நத்திங் பட் குயின் ஆஃப் ஹெவன். குயின் ஆஃப் ஹெவன் என்ன அர்த்தம்? எரேமியாலே இருக்கு. குயின் ஆஃப் ஹெவனுக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க, நீ விட்டுட்டு போயிட்டீங்கன்னு. குயின் ஆஃப் ஹெவனுக்கு கையில யார் இருக்கிறது? அப்படியா? இது என்ன சொல்லிட்டாங்க நமக்கு? இது மரியம்மா கையில் இருக்கிறது யாரு? குழந்தை இயேசு. அவர் பிறந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, ஈடுபலி கொடுத்து எவ்வளவோ காலப்பகுதி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. இன்னும் அவர் என்னவோ வச்சுட்டு இருக்கிறாங்க, குழந்தை இயேசுவை என்ன பண்ணிருக்காங்கன்னு வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப கிளியரா அது மரியாதை இயேசு கிறிஸ்துவமா இல்ல, சிம்மராமிஸும் தம்முஸும். சரிங்களா? அப்போ தம்முஸ். ஆனா இந்த அம்மா என்னன்னு சொல்லிடு, நிம்ரோத் தான் என்னவா பிறந்துட்டாரு, இப்போ தம்முசா பிறந்துட்டாரு. இந்த அம்மா என்ன பண்ணிருச்சுன்னா சொல்லிருச்சு. சோ இப்ப அப்படியே போயிட்டு வானராக்கினின் ஆலயம் வரைக்கும் எங்கே வந்துருச்சு, கிறிஸ்தவ மண்டலத்துக்குள்ளவே என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்துருச்சு. இது இன்னொரு பியூட்டி என்ன தெரியுங்களா, கிறிஸ்டியன் கேலண்டர்லயே ஒண்ணு போட்டிருப்பாங்க, வேத மாதா கருவுற்ற திருநாள் என்னைக்கு, போட்டிருக்காங்களா இல்லையா? போட்டிருக்காங்க. அப்போ கருவுற்றது எப்போவா? 8. எந்த மாசம்? பிறந்தது எப்பவே? இதெல்லாம் அழகா கொடுத்து இது எதுவுமே எழுத பண்றது பேசிக்கா. அப்போ எந்த அளவுக்கு சாத்தான் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஏமாத்தி இருக்கான்றதை நம்ம என்ன பண்ணிடலாம், அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா இதெல்லாம் பேசிக்கா கையிலேயே என்ன பண்ணப்படுது, இதெல்லாம் கொடுக்கப்படுது. அப்போ அது கீழே வர பாருங்க, கிறிஸ்துமஸ் பண்டிகை அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, டிசம்பர் 25 என்பது புறஜாதி வணக்கத்திலிருந்து வந்த ஒரு டேட். அன்னைக்கு தன்னுடைய பிறந்த நாள்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னைக்குமே என்ன பண்ண சொல்லல, கொண்டாடவே சொல்லல. யாருன்னா இன்னும் அறியாம செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அவங்கள போய் நாம என்னெல்லாம் பண்ண தேவையில்ல, பிடிச்சி அவங்கள போய் நம்ம திட்ட வேண்டிய அவசியம்லாம் நமக்கு இல்லை. ஆனா நாம தெளிவா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, அப்படி ஒரு விஷயமே தேவன் என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லல. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்தை அனுசரிக்க சொல்லியிருக்காரு. அது என்ன விஷயம் தெரியுங்களா? அவருடைய பிறந்த நாள் நினைக்க சொல்லல, அவருடைய மரணத்தை என்ன பண்ண சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா நினைக்க சொல்லியிருக்காரு. வாசிக்கலாம். லூக்கா 22:19. லூக்கா 22:19. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். என்னை நினைவு கூறும்படி இதை எதை? அவருடைய மரணத்தை. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:26. 1 கொரிந்தியர் 11:26. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பண்ண சொல்லிட்டு போனது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய மரணத்தை நினைவு கூற சொல்லியிருக்காரே தவிர்த்து எதெல்லாம் கொண்டாட சொல்லல. அவர் பிறந்த நாள்லாம் என்ன பண்ண சொல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா கொண்டாட சொல்ல. பிரதர், அப்படின்னா டிசம்பர் மாசம் 25 நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, அப்போ 25 ஃபுல் டே லீவா? ஃபுல் டே என்ன பண்ணுவோன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃபுல் டே கன்வென்ஷன். எங்களுக்கு முழுக்க முழுக்க வேதத்தை தாராளமா என்ன பண்ணலாம், நீங்க ஃபுல் டே ஆராயலாம். முழுக்க முழுக்க என்ன பண்ணலாம், ஆராயலாம்.
அப்போஸ்தலர் புஸ்தகத்தை என்ன பண்ணலாம், நாம மெடிடேட் பண்ணலாம். வெளிப்படுத்தும் விசேஷத்தை என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா படிக்கலாம். எதை பிரியப்படுவாரு, அதை தான் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா பிரியப்படுவார். சோ உண்மையாவே அப்படி நாம அவர் பிறந்தது நமக்கு சந்தோஷமான விஷயமா இருந்தாலுமே கூட அவர் செய்ய சொல்லாததை நம்ம என்ன பண்ண தேவையில்லைங்க, செய்ய தேவையில்ல. வாசிக்கலாம். மார்க் 7:8. மார்க் 7:8. நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டு நீங்கள் தேவனுடைய கட்டளையை, யூதர்கள் என்ன தவறு செஞ்சாங்களோ அதே தவறு யார் பண்றாங்க, கிறிஸ்தவ மண்டலத்துல செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள். எதை கழுவ ஆரம்பிச்சிட்டீங்க நீங்க, கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவ ஆரம்பிச்சு அன்னைக்கு முழுக்க முழுக்க என்னவா போச்சு யோசிச்சு பாருங்க. கிறிஸ்டியானிட்டிக்குள்ள ஈவன் அந்த டேட்ல கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை நடக்குதா? 25ஆம் தேதி தேவனுக்கு பிரியமான ஏதாச்சும் ஒரு நிகழ்வு நடக்குதா அன்னைக்குன்னு பார்த்தோம்னா எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்தோம்னா, கிறிஸ்துமஸா எதுவும் இல்லையா, எது அது கூட பரவாயில்ல. பிரதர்ஸ் மத்தியில சில இதெல்லாம் ரொம்ப வஸ்தா என்ன ஆகுது, சில சமயத்துல போகுது. அப்போ மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் என்ன பண்றீங்க நீங்க, அனுசரித்து வருகிறீர்கள். எங்க இருக்கு அஸ்தரோத்? வானத்துல இருந்து என்ன பண்ணிருச்சா, முட்டை. எங்க இருக்கு பைபிள்ல? இவர் எங்க இருக்காரு? அன்னைக்கு வேற ஒரு ரவுண்டு வேற அடிப்போம். என்ன ரவுண்டுங்க அந்த மாசம்னா? அதுல வேற சில சகோதரர், பிரதர் ஏன் இன்னைக்கு ஈவினிங் சப்ஜெக்ட் வரல, ஈவினிங் இன்னைக்கு எங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா பிரதர் கேரல் ரவுண்ட்ஸ் இருந்துச்சு. ஃபைன், அறியாத வரைக்கும் என்ன இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. யோசிச்சு பாருங்க. ஆமா, இவர் எப்படி வந்தாரு? ஆக்சுவலா இவர் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் இருக்கு இல்லையா, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 13ஆம் அதிகாரத்துல இருக்காரு இல்லையா, 13ஆம் அதிகாரத்துல இருக்காரு. லூக்கா 8ஆம் அதிகாரத்துல இருக்காரோ? 1 கொரிந்தியர் 2 எங்க இருக்காரு இவரு? எங்கேயுமே இல்ல. அப்ப யார் இவரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீரா. இவரோட இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீரா அப்படின்றது மாடர்ன் டே டர்க்கியில இருக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊர்ல நிக்கோலஸ் அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணாருன்னு பார்த்தோன்னா இருந்தார். அவரை செயின்ட்னு சொல்லிக்கிறாங்க, சரிங்களா? நிக்கோலஸ் அப்படின்றவரு அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரட்டா கிஃப்ட் என்ன பண்ணுவாராமா, கொடுப்பாராமா. ஸோ நாளடைவில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மெடிவல் இடைப்பட்ட காலப்பகுதியில் ஒரு 300, 400, 500 அந்த நூற்றாண்டுகள்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரு நிக்கோலாஸ் அப்படின்ற பேரு சிண்டர் கிளாஸ் அப்படின்னு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நெதர்லாண்ட்ல இந்த நேம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எவால்வ் ஆகிருக்கு. ஸோ இந்த சிண்டர் கிளாஸ் எப்படி கதை விடாரு, இவர் வந்து போட்டில் வருவார், இவர் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கொடுப்பாரு அப்படின்ற விஷயம்லாம் ஏர்லி டிசம்பர்ல செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க, சரிங்களா? அமெரிக்கால நிறைய யூரோப்ல இருந்து குடி போனவங்க, டச்சு நாட்டில இருந்து போனவங்க நியூயார்க் நகரத்துக்குள்ள போகும்போது இந்த பாரம்பரியத்தை அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க, உள்ள கொண்டு போக ஆரம்பிக்கும் போது ஒரு பியூட்டிஃபுல் பிசினஸ் ஆக ஆரம்பிச்சிருக்குது. நல்ல பிசினஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்திருக்கு. இதெல்லாம் தேவனுக்கு பிரியமா இருக்குமா? ஆனா இந்த சாண்டா கிளாஸ்ன்னு வந்துச்சுல ஒரு பேரு நிக்கோலஸ், அவர் என்ன பண்ணார் தெரியுமா? நிசையா மாநாட்டில் டிபேட் போச்சுன்னு பார்த்தோம். யாருக்கும்? ஏரியஸ்க்கும் அத்தனேஷியஸ்க்கும். ஏரியஸ் என்ன சொன்னாரு? திருத்தவனும் உனக்கு கிடையாது, தப்பு அப்படின்னாரு. பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர் வேற. அப்ப இவர் என்ன திரும்ப பண்ணாரு? சென்ட் நிக்கோலஸ்ன்றவரு, இந்த நிக்கோலஸ் நேரா போய் யாரையா அடிச்சுட்டாருன்னு பார்த்தீங்கன்னா தாங்க முடியல. உண்மை சொல்லும் பொழுது ஏரியஸ் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தா அடிச்சிட்டாரு. யாருங்க? நிக்கோலஸ் இல்ல, யார் அவரு? சாண்டா கிளாஸ். சாண்டா கிளாஸ் பண்ண வேலையை பாருங்க. சோ
இப்பேற்பட்ட ஒரு உண்மையான தேவனோட ஊழியன் அந்த இடத்துல பெர்சிக்யூட் பண்ணாலும் துன்பப்படுத்தப்பட்டாலும் இது ஏரியஸுக்கு மட்டும் இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அப்படி நடந்துச்சு. அப்போஸ்தலர் பவுலுக்கே அப்படிதான் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்ன பண்ணலாம் டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி? அப்படியெல்லாம் மாற்ற தேவையில்ல. லீவ் வந்துச்சுன்னா சந்தோஷமா அந்த நாளை தேவனுக்கு பிரியமான வகையில் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா செலவு பண்ணலாம், அவ்வளவுதான். ஏன்னா வாசிக்கலாம் ஏசாயா 1:13-14. ஏசாயா 1:13 முதல், இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். இனி வீண் காணிக்கை என்ன பண்ணாதப்பா, கொண்டு வராத. தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்ன மாதிரி பாய் போச்சு. தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற பண்றதெல்லாம் அக்கிரமம், அந்த அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். இனிதான் சகிக்க மாட்டேன்ட்டார். அடுத்து, உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. என் ஆத்துமா வெறுக்குது. அவைகள் எனக்கு வருத்தமா இருக்கிறது. எனக்கு வருத்தமா இருக்குது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். டயர்டாயிருச்சுட்டார் நீங்க பண்றதெல்லாம் பார்த்து. யாரு? தேவனே. உங்கள் மாத பிறப்புகள். அது அப்படி கிறிஸ்துமஸ் முடிஞ்ச உடனே அடுத்து என்ன நமக்கு உடனே என்ன இருப்பது? ஹாப்பி நியூ இயர் வந்துட்டோம். ஹாப்பி நியூ இயர் என்ன பண்ணலாம்? ஒண்ணும் பண்ண வேணாம். 25ஆம் தேதி என்ன பண்ணுமோ அதே பண்ணலாம். என்ன பண்ணலாம்? எவ்வளவு இருக்கு படிக்கிறதுக்கு நமக்கு வேதத்துல? உதாரணத்துக்கு ஆசாரிப்பு கூடாரம் மட்டும் எடுத்துனா ஒரு 2-3 வருஷத்துக்கு படிக்கிறதுக்கு கண்டென்ட் இருக்கு. வெறும் ஆசாரிப்பு கூடாரம் மட்டும் எடுத்தோம்னா. அப்ப யோசிச்சு பாருங்க, பைபிள்ல புதைஞ்சு வச்சிருக்கக்கூடிய பொக்கிஷங்களை படிப்பதற்கான நேரத்துக்கு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா செலவு பண்ணலாமே தவிர்த்து மற்ற உலக பிரகாரமான ஒரு நடவடிக்கைகளுக்குள்ள என்ன பண்ண வேண்டாம், ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஈவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் பிறந்த நாளையே கொண்டாட சொல்லல, அவருடைய பிறந்த நாளையே அப்போ உண்மையாவே பர்த்டேனா எது பெஸ்ட் பர்த்டே வேர்ல்டுலயே? ஆமா, அதையே அவர் என்ன பண்ண சொல்ல, கொண்டாட சொல்ல. இதுல இருந்து என்ன புரியுது நமக்கு? அப்படிதான் அவருடைய பிறந்த நாளே என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா கொண்டாட சொல்ல. நம்ம பிறந்த நாளைக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணலாம். என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு நன்றி சொல்லலாம். தேவனுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஹாப்பி பர்த்டே எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற புறஜாதி அதை பண்ற மாதிரி பண்ணாம அந்த தினத்துல உண்மையாவே தேவனே என்னையெல்லாம் என்ன பண்ணீங்க, நீங்க உறக்க வச்சிருக்கீங்க பாருங்க. உறக்க வச்சது மட்டும் இல்லை, தேவனே என்னெல்லாம் ஒரு ஆள் நினைச்சு இவ்வளோ பெரிய மகத்துவமான சத்தியத்தை கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா. இனி நான் என்ன பண்றேன், உங்களுக்காக ஒரு வாழ்க்கையை நான் என்ன பண்றேன், வாழ்றேன் அப்படின்றது நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா யோசிக்கலாமே தவிர்த்து இனி எதை செய்தாலும் கர்த்தருக்கு பிரியமான முறையில் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா செய்யணும். ஏன்னா இந்த பர்த்டேவை பத்தி ஞானி எழுதியிருக்காரு. எந்த ஞானி? சாலமன் ஞானி. எழுதுறது ஞானமா இருக்குமா இருக்காதா? இருக்கு. என்ன தெரியும் எழுதியிருக்காரு? பிரசங்கி 7:1, பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது. எது நல்லதுன்றார் அவரு? ஜனன நாளை பார்க்கிலும் மரணம் நல்லது அப்படின்ட்டார். ஏன்? அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு? பிரசங்கில எப்ப எழுதினா தெரியுமா? 1000 700 + 300 = 1000. அந்த அனுபவத்தை கடந்து என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு. 700 மனைவிகள் 300 எல்லாம் முடிச்சுட்டு ஒருவன். ஏன்னா புறஜாதி கொள்கைகள்ல இது ஏற்கனவே இருந்துச்சு. ஆமா, பைபிள்ல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்த்டே எல்லாம் நடந்திருக்கு பைபிள்ல. யாருக்கு நடந்திருக்கு? அதுக்கு முன்னாடி ஒரு பர்த்டே நடந்திருக்கு பழைய ஏற்பாட்டுல. யாருடைய பர்த்டேல? ஆதியாகமம் 40:22 படிங்க. ஆதியாகமம் 40:22 பானபாத்திர சுயம் பாகிகளின் தலைவனையோ தூக்கி போட்டான். யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது. ஆதியாகமம் 40:22 படிங்க. ஆதியாகமம் 40:22 சுயம் பாகிகளின் தலைவனையோ தூக்கி போட்டான். யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது. யார் இறந்து போயிட்டார்? ஒருத்தர். எப்ப இறந்து போயிட்டாரு? பர்த்டேல என்ன பண்ணிட்டாருன்னா பார்வன் பர்த்டேல இருந்துட்டு. அப்ப பார்வனை என்ன பண்ணிருக்காரு? ஆமா,
பார்வோன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமான பிள்ளையா, எகிப்தினுடைய ராஜா. சரிங்களா? அடுத்தது இன்னொரு விஷயம் எப்படி நடந்துச்சு? ஏரோதுனுடைய, அவர் தேவனுக்கு பிரியமானவரா இல்ல. அப்ப கிளியரா அந்த ஒரு டேல கூட நாம தேவனுக்கு நன்றி சொல்லிட்டு போயிடலாமே தவிர்த்து யாரு பண்ற மாதிரி இனி நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருஷம் வருஷம் ஹாப்பி பர்த்டே கொண்டாட்டு இருந்தாரா? அப்போஸ்தலனாகிய பவுல் வருஷம் வருஷம் ஹாப்பி பர்த்டே கொண்டாட்டு இருந்தாரா? என்ன சொல்லிரு? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்படின்னா ஒரு வகையில நமக்கு உண்மையான ஹாப்பி பர்த்டே எப்ப தெரியுமா இருக்கணும்? பிறப்ப பாருங்க, எப்போ? உயிர் தெழுதல்ல. 1,44,000 பேர் சாதாரணமாக முடியுமா? அப்பேற்பட்ட வாழ்க்கையை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழணும். எதை செய்தாலும் கர்த்தருக்கு மகிமையானது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செய்யணும். அப்படின்னா ஏசாயா 1:15 என்ன சொல்றாருன்னா, ஏசாயா 1:15 நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். என்னதான் கையை தூக்கி நீங்க என்ன பண்ணாலும் கண்களை என்ன பண்றேன் நானு? மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. ரத்தத்தினால் எப்ப நிறையும்? யாருன்னா கொன்னுட்டதான் என்ன ஆகும்? ரத்தத்தினால் நிறையும். கொல்றதுனா எப்படி? தன் சகோதரனை பகைக்கிறவனே என்னவா இருக்கான்? அவன் மனுஷ கொலைபாதகன். அப்போ உதாரணத்துக்கு வருஷம் ஃபுல்லா பகைச்சிட்டு அப்ப என்ன பண்ணிருக்கு? எத்தனை கொலை பண்ணிருக்கோம்? அப்ப எத்தனை மர்டர் பண்ணிருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. எல்லா மர்டரும் பண்ணிட்டு அங்க வந்து அப்படியே டிசம்பர் 25 அப்படி வந்து நின்னோம்னா என்ன சொல்றாரு? கையால என்ன ஆயிருக்கு உனக்கு? அதுவும் மொத்தம் புறஜாதி கொள்கை கோட்பாடனுடைய டேட்ல வந்து பண்ண சொன்னாதான் என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க பண்ணிருக்கீங்க. ரவுண்ட் அடிக்கிறது என்ன ரவுண்டு? கேரல் ரவுண்டு. இதெல்லாம் எதனா பண்ண சொல்லியிருக்காரா? எதுவுமே என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா செய்ய சொல்ல. என்ன பண்ண சொல்லியிருக்காரு தெரியுமா? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், அதை மறந்துட்டோம். எதை மறந்துட்டோம்? அவர் பைபிள்ல சொன்னதை என்ன பண்ணியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மறந்தாச்சு. சொல்லாத விஷயத்தை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு பார்த்தீங்கன்னா செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப சிம்பிள். என்ன பண்ண தேவையில்லை. ட்ரூத் தெரிஞ்ச உடனே பண்ண தேவையில்லை. அவர் செய்ய சொன்னதை செஞ்சா போதும். என்ன செய்ய சொல்லியிருக்காரு? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து. அவ்வளவுதான். பவுல் வாழ்ந்தார் பாத்தீங்களா? நமக்கு சொன்னார் பாத்தீங்களா? நான் கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிறதை போல என்ன பண்ணுங்க? என்ன பின்பற்றுங்கள். அதுதான் வாசிக்கலாம். ஆமோஸ் 5:21 மற்றும் 23. ஆமோஸ் 5:21. உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. எனக்கு பிரியம் இல்லை. யாருக்கே சொல்லிட்டாரு? இஸ்ரேல் ஜனங்களுக்கே சொல்லிட்டாரு. அதாவது இன்க்ளூடிங் இஸ்ரேல் ஜனங்களுக்காவது தேவன் நியாயப்பிரமாணத்துல அவரே சொன்ன பண்டிகை அதையே நான் வெறுக்கிறேங்கிறாரு. ஏன்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் தானே பண்டிகைகளை சொன்னாரு. நீங்க பண்றதே நான் வெறுக்கிறேன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஏன் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் என்ன விதத்துல செய்ய சொன்னாரோ, என்ன ஸ்பிரிட்ல சொன்னாரோ அதை என்ன பண்ணிட்டாங்க? செய்யல. அப்போ அதே வெறுக்கிறாருன்னா தேவனை செய்யவே சொல்லல. படிங்க 23 உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று. கத்தாதங்கிறாரு. நீ பாடுறது என்ன இல்ல, பாட்டே இல்ல, என்ன பண்ணாத அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்தாத. அது எனக்கு என்னவா இருக்கு? இரைச்சலா இருக்கு. உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். கிறிஸ்மஸ் சத்தியத்தை அறிவீர்கள் எதிலிருந்து? டிசம்பர் மாசம் 25 இருந்து என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா விடுதலை ஆயிட்டு. என்ன பண்ணணும்ன்றது என்ன பண்றோன்னு பாத்தீங்கன்னா நாம கண்டுபிடிச்சிட்டோம். பொறுமையோட கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அடுத்த வாரம் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் கேட்க போறோம். பிரதர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லலையா? சொல்லிட்டீங்களா? சொல்லலையா? சொல்லல. சொல்லிட்டாங்க. அப்ப சொல்லலன்னு பதில் வருதுன்னா கேட்கல. ஒருவேளை வரா மிஸ் பண்ணிருக்கலாம். அடுத்த வாரம் ஆஃப்டர்நூன்ல இருந்தே 2:30 மணில இருந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு செஷன் ஆரம்பிக்க போகுது. அப்படி ஆரம்பிக்கிறதுனாலே வந்து முக்கியமான செஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எந்த மாதிரி ஒரு பாடத்தை கேட்க போறோம்? நாம திருத்துவம் பார்த்தோம் பாத்தீங்களா? அந்த மாதிரியே ஒரு முக்கியமான பாடத்தை என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா கேட்க போறோம். சோ என்ன பாடம் அப்படின்னு கேட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்தி கிறிஸ்து யாரு, அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறது எதை வச்சு கண்டுபிடிக்க போறோம்? நாம
பைபிளை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் கண்டுபிடிக்க போறோம். சரியா 2:30 மணிக்கு என்ன பண்ணிடலாம், வந்துட்டோம்னா சீக்கிரம் நாம் போயிடலாம். ஒரு 3 பார்ட் இருக்கும். ட்ரினிட்டி கேட்ட மாதிரியே என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா நாம் கேட்க போறோம். மிக மிக முக்கியமான பாடம். மிஸ் பண்ணாம நாம் என்ன பண்ணலாங்க, கேட்கலாம். பொறுமையோட கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.